அப்போ நடந்த மகாபாரத போரில் முக்கியமான ஒரு கேரக்டரை இப்போ இருக்கிற டாக்டர் அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிற ஒரு பைலட்டும் பார்த்துருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இப்போ வாழ்கிற மக்கள் கூட நிறைய பேர் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு மகாபாரத கேரக்டரை நாங்கள் உயிரோடு பார்த்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யார் இந்த அஸ்வத்தாமன்? இன்னும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் காயத்ரி. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரத கதையில் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுலேயுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் தான் அஸ்வத்தாமன். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், கிருஷ்ணரால் ஒரு சாபத்தை பெற்று இன்ன வரைக்கும் உயிரோடு சுற்றிட்டு இருக்கிறதாகவும் எல்லாரும் நம்பப்படுற ஒரு கேரக்டர் தான் அஸ்வத்தாமன். சரி, யார் இந்த அஸ்வத்தாமன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். துரோணாச்சாரியாருங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு குரு, அதாவது ஒரு டீச்சராக இருந்திருக்காரு. அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. சரின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி ரொம்ப கடுமையான தவத்தில் இருக்காங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியான சிவன் அவங்களுக்கு ஒரு பாய் சைல்டை கொடுக்குறாரு, ஒரு ஆண் குழந்தைய கொடுக்குறாரு. அந்த ஆண் குழந்தைக்கு பயங்கரமான பவர்ஸும் சக்தியும் கொடுக்குறாங்க. கொடுத்ததோடு அவங்களோட நெற்றியில் ஃபோர்ஹெட்டில் ஒரு ஜெம் இருக்குது. அந்த ஜெம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெம். இவ்வளோ பிளெஸ்ஸிங்கோட அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. அஸ்வத்தாமன் ஒரு குகையில் தான் பிறக்கிறாரு. அந்த குகை இன்ன வரைக்கும் உத்தரகாண்டில் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் தபச்சேஸ்வரர் மகாதேவ கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் வழிபட்டு வர ஒரு கோயிலாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போது அஸ்வத்தாமன் வளர்ந்துக்கிட்டே வராங்க. வளர்ந்துட்டு வர வர அவங்க ஒரு டேலண்டான, பயங்கர ஸ்கில்லான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போர் வீரனாக வளர்ந்துட்டு வராரு. இவர் வளர வளர அங்கே பாண்டவர்களும் கௌரவர்களும் பயிற்சி பெற்றுட்ருக்காங்க இல்லையா? அந்த டைம் இவங்க கௌரவர்கள் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு வந்துட்டுருக்காங்க. கௌரவர்களோட ஒரு ஹெட் துரியோதனன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம அஸ்வத்தாமன் ஆயிடுறாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க. இவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் குருக்ஷேத்திர போர் நடக்குது. அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் நடந்த ஒரு போர். அந்த போரில் நம்ம அஸ்வத்தாமன் யாருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு அப்படின்னா, கௌரவருக்கு சப்போர்ட்டிவாக பாண்டவர்ஸை எதிர்த்து நிற்கிறாரு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, பாண்டவர்கள் தான் குருக்ஷேத்திர போரில் ஜெயித்தாங்க அப்படின்னு. குருக்ஷேத்திர போர் முடியும் போது என்ன ஆகுது அப்படின்னா கௌரவர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் அஸ்வத்தாமன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் இதுக்கெல்லாம் நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு நைட்டு போய் பாண்டவர்களோட குடில் இருக்கும் இல்லையா, அந்த குடியில் ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க. அழிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடுமையான விஷயம், அதாவது அவர்கிட்ட இருந்த பிரம்மாஸ்திரம் மூலமாக வயிற்றில் இருந்த ஒரு பாண்டவர்களோட கருவை வயிற்றுலேயே அழிச்சிடுறாரு. இதனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப டென்ஷனாகி ரொம்ப கோபமாகி அவர் பயங்கரமான சாபத்தை நம்ம அஸ்வத்தாமனுக்கு கொடுக்குறாங்க. அஸ்வத்தாமன் வயிற்றில் இருந்த ஒரு கருவை அழிச்சது மிகப்பெரிய பாவம்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நெத்தியில் இருக்கிற அந்த ஜெம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஜெம்மை எடுத்துட்டு இனிமேல் உடம்பு ஃபுல்லாக புண்ணோட ஆறாத காயங்களோட நீ சாகாமல் இந்த உலகத்தில் நீ சுற்றிக்கிட்டே தான் இருப்ப, யாருமே உனக்குன்னு இருக்க மாட்டாங்க, நீ ரொம்ப தனிமையாக சோகமாக உடல் வலியோட கஷ்டத்தோட நீ இந்த பூமியில் வாழ்ந்துட்டே இருக்கணும், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கொடுமையான சாபம் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமனை சாபம் விட்டுடுறாங்க. அதனால் அஸ்வத்தாமன் இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேர் நம்பிட்டுருக்குறாங்க. இதுலேயுமே நிறைய மக்கள், அந்த உத்தரகாண்ட் அந்த சைடு இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு சிலர் இவரை நேரில் பார்த்ததாகவும், காட்டுக்குள்ளே போகும்போது அஸ்வத்தாமன் மாதிரியே ஒருத்தர் நெத்தியில் புண்ணோட உடம்பெல்லாம் புண்ணோட ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறத ரொம்ப ஹைட்டான மனுஷன் இவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் மத்திய பிரதேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டரை பார்க்க ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க ரொம்ப ஹைட்டாக ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஒரு உருவத்தோடு இருக்காங்க. அவங்க டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்காங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நடு நெத்தி இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஹெட்டில் ஒரு புண்ணோட உடம்பு ஃபுல்லாக புண்ணு, அலர்ஜி, இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டத்தோட மூஞ்சியில் சோகத்தோடையும் ரொம்ப முடி தாடியெல்லாம் வளர்த்தி ஒரு பயங்கரமான உருவமாக ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே
உடனே டாக்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கும்போது இந்த புண்ணுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா, இதெல்லாம் குணப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டரை வந்து அவர் கேட்குறாரு. இல்லை வலியாச்சும் உடம்புல குறைக்க முடியாதான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டாக்டர் வந்து திரும்பி சிரிச்சுட்டே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களை பார்க்க வந்து அப்படியே அஸ்வத்தாமன் மாதிரியே இருக்குது, அவருக்கு தானே இந்த மாதிரி புண்ணுகள் ஆறாத காயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்து திரும்பும்போது திடீர்னு அந்த பேஷண்ட் காணாமல் போயிருக்கிறாரு. இதை வந்து அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான் இது. இதே மாதிரி இன்னொரு கதையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பைலட் போபா அப்படிங்கிறவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த அஸ்வத்தாமரை வந்து ஹிமாலயாவில் இருக்கிற அந்த ஃபுட் ஹில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து மலைவாழ் மக்கள் கூட வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும், அவர் வந்து டெய்லியும் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போய் ரொம்பவே வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கிறதாகவும் வந்து இவர் நேரில் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள், அஸ்வத்தாமன் வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான நிறைய கதைகள் வந்து இன்னும் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. காது வழி செய்திகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், அஸ்வத்தாமன் இறந்துட்டாரா உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான கேள்விகள் வந்து இது சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் வந்து அவரை பார்த்துருக்கிறதாகவும் அவர் உயிரோடு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இது சும்மா ஒரு மித்தாலஜிக்கல் கதை தான், இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வந்து அவர் இறந்து போவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது எப்போ அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, கல்கி அவதாரம் வந்து இந்த கலியுகத்தோட கடைசி ஒரு டைமில் வந்து எடுப்பாங்க. அந்த கல்கியை வந்து இவர் தான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து காப்பாற்றி அவருக்கு வந்து ஒரு கைட்லைனாக ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அந்த டைமில் தான் வந்து இவருக்கு வந்து இந்த மோட்சம், இந்த பூமியிலேருந்து ஒரு மோட்சம் கிடைச்சி வேறு பக்கம் போவார் அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப அஸ்வத்தாமன் வந்து ப்ளீஸ் பண்ணி ரொம்ப கேட்டதுக்காக வந்து சரி ஓகே இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடந்தது அப்படின்னா கல்கியை வந்து நீ வந்து காப்பாற்றி விட்ட, நீ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா வந்து அவர் மூலமாக உனக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும், உனக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கும், இந்த சாபத்துலேருந்து உன்னை விடுவிச்சிருவேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமன் கிட்ட சொல்லியிருப்பார். இது வந்து நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லேருந்து நான் கலெக்ட் பண்ண ஒரு அஸ்வத்தாமனோட குட்டி கதை தான். இந்த குட்டி கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பதிவுக்கு கீழே உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.